டியர் ஃபாலோவர்ஸ், நேற்றைய தினம் லெபனான் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது இஸ்ரேல். யுத்த நிறுத்தத்தை மீறி 50க்கும் மேற்பட்ட விமானங்கள், 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இலக்குகள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை தெளிவான ஒரு யுத்த முறை மீறல் என்று ஈரானுடைய சபாநாயகர் முகமது பாக்கர் தெரிவித்திருக்கின்றார். 10 அம்ச யுத்த நிறுத்த கோரிக்கைகளில் 3 அம்சங்கள் மீறப்பட்டிருக்கின்றன. முதலாவது லெபனான் மீதான தாக்குதல், இரண்டாவது ஈரானுடைய வான்வழி மீதான தெளிவான அத்துமீறல், மூணாவது யுரேனியம் செறிவூட்டுவதற்கான உரிமையினை அங்கீகரித்திருந்தமையும் பின்னர் அது மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தமது மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் இந்த தகவலை. அதே சமயம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லா உள்ளடக்கப்படவில்லை. லெபனான் மீதான தாக்குதலின் விளைவாக ஏற்பட்டிருந்த இந்த விமர்சனத்திற்கு அவர் பதிலளிக்கையில், நாங்கள் ஹிஸ்புல்லாவை கன்சிடர் பண்ணவில்லை என்று அவரும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய பிரதி அதிபர் ஜேடி வான்ஸும் இந்த கருத்தையை தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரோலின் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஈரானுடைய 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்காவுடைய அதிபர் தூக்கி குப்பையில் வீசியிருந்தார் என்ற ஒரு கருத்தையும், பின்னர் ஈரானுடைய வேண்டுதலின் அடிப்படையிலேயே இந்த யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே சமயம் அவர் மற்றொரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார். ஈரானுடைய 100 விமானங்கள், யுத்த விமானங்களை தாம் அளித்திருப்பதாகவும், ஈரானுடைய வான்படை 0வாக இருப்பதாகவும், இப்போது ஈரானால் முந்திய அளவிற்கு தமது பிராந்திய குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்குரிய சப்ளைகள் அனைத்தையும் தாம் இடைநிறுத்தி இருப்பதாகவும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவுடைய அதிபர் மற்றும் அமெரிக்காவுடைய பேச்சாளர் இருவருமே ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தனர். நேட்டோ இந்த விடயத்தில் தம்மை புறக்கணித்து விட்டதாகவும், எதிர்காலத்தில் நேட்டோவுடனான உறவுகள் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்ற விடயத்தை 2 நபர்களுமே தெரியப்படுத்தியிருந்தனர். நேற்றைய தினம் யுத்த நிறுத்தம் தொடர்பான விடயங்கள் வரும் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட போகின்றது. ஈரானுடைய சார்பில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஈரானுடைய சபாநாயகர், இந்த இருவரில் யாராவது ஒருவர் அல்லது 2 பேரும் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல்கள் ஈரானில் இருந்து வெளிவருகின்றன. அதே சமயம் அமெரிக்காவுடைய பிரதி அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் விட்கோஃப் மற்றும் ஜெராட் குஸ்னர், இந்த 3 நபர்களும் கலந்து கொள்வார்கள் என்ற தகவலை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வெள்ளிக்கிழமை எவ்வாறான பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றன, அவற்றில் எவ்வாறான விடயங்கள் பேசப்பட போகின்றன, இனிவரும் காலங்களில் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான விடயங்கள் இறுதி வரைவுக்கு உட்படுத்தப்படுமா அல்லது யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுமா என்பது இந்த 2 வாரங்களில் இடம்பெறப் போகின்ற பேச்சுவார்த்தைகளில் தெரிய வந்துவிடப் போகின்றது. தொடர்ச்சியான வீடியோகளுக்கு நண்பர்களே பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.